Day one of invitation giving. Now take. Too late. I wasn't in the game. You don't need tell us when you're taking, huh? So far so good. Lunch break time. இட்ஸ் ஃபைனலி ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த வரலட்சுமி சார்த்துக்குமார் அவர்களோட சைட்லேருந்து வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. அந்த பத்திரிக்கை மேலே பேரை ஒட்டி வரக்கூடிய கெஸ்ட்டு, வரக்கூடிய ஃபேமிலி சைடு, வரக்கூடிய க்ளோஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கறதுக்கான விஷயங்களை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைங்கிற பாட்டு மட்டும்தான் அங்கே போடலை. மற்றபடி மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து அந்த பத்திரிக்கையை வந்து யார் யாருக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை வந்து டிசைட் பண்ணி அதுக்கான ஸ்டிக்கர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ வரலட்சுமி சார்த்துக்குமார் அவர்களோட கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற இந்த பத்திரிகையில வந்து அதுல ஒரு பெரிய பங்கா வந்து ராதிகா சரத்குமார் அவர்களும் கூட இருக்கிறாங்க. கூடவே சரத்குமார் அவர்களுமே வந்து மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா கல்யாணமானது வந்து தாய்லாந்துல வந்து நடத்த போறதாகவும், ரிசப்ஷன் வந்து சென்னையில நடக்க போறதாகவும், சங்கி ஹல்தி இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து மும்பைல மாப்பிள்ளை வீட்டு சைடு வந்து நடத்த போறதாகவும் ஒரு சில தகவலும் வந்து வெளியில வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நடத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து வெளியில வந்துருக்கு. தவிர என்னென்ன டேட்ல என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயத்த இன்னும் வந்து வெளியில விடாம சீக்கிரட்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கல்யாணம் தாய்லாந்தில் நடக்கணும்னு தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர கல்யாணத்தினுடைய டேட்டு கூட இப்போ வரைக்கும் வந்து ரிவீல் பண்ணாம தான் வந்து வச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த பத்திரிகையை யாருக்கு கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்துல ராதிகா அவர்களோட பொண்ணான ரயான் அவர்களோட பங்கு இதில் ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் வந்து இருக்குது. அவங்களுமே வந்து அந்த சந்தோஷமான விஷயத்த வரலட்சுமி சார்த்துக்குமார் அவர்களை டேக் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியாவில் வந்து போஸ்ட்டும் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ சமீபத்தில் நடக்கக்கூடிய நிறைய செலிபிரிட்டிஸ்னுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சீக்கிரட்டாக தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னா சர்ப்ரைஸ் எலமெண்ட்டை அவங்க உடைக்கலாம்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் வந்து வெளிவந்து அவங்களுக்கே அது சர்ப்ரைஸாக அமைஞ்சிருந்தது ஒரு சில நேரத்தில். ஸோ அந்த ஒரு விஷயமானது வந்து திரும்ப திரும்ப நடக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த மாதிரியான சில சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த பத்திரிகையை வந்து யார் யாருக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறதுக்கே வந்து மொத்த குடும்பமும் ஒன்றா சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நிச்சோலை அவர்களும் வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபோட்டோஸ் ஆனது அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சோசியல் மீடியாவில் கண்டிப்பாக பயங்கர வைரலாக ட்ரெண்டாக தான் போகுது.